நீங்கள் 10 சீடியை வாங்கினீங்கன்னாக்கா நீ யார் எந்த அட்ரஸ்ல இருந்தாலும் உங்களுடைய தொலைபேசி எண் கொடுத்து அங்கே செக் பண்ணிட்டு தான் அந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி பென் டிரைவ் இல்லை சிடி தானே. அதை நீங்கள் வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து இவர் யார், இவர் எதுக்காக இதை வாங்குறாருன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு இறுக்கமாக திட்டமிட்டு வேலை செஞ்சு இந்த ஒரு துரோகமும் இந்த மண்ணில் நடந்துக்கிட்டு இருந்தது. அதை உடைக்கக்கூடிய ஒரு அரசியல் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சேர்ந்து ஒன்றாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு யோக்கியதை இல்லாத ஒரு காலகட்டம் தான் இங்கே இருந்துட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் உணர்வு இருந்தது, எல்லோரும் இங்கே களத்தில் இருந்தாங்க. இங்கும் அங்குமாக யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க? ஐயா சொன்னதுனால நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இவங்க 2 பேரை பற்றி மறந்துட வேணாம். நீங்கள் என்னன்னா இவங்க 2 பேருமே நாடாளுமன்ற தேர்தலில் போய் இளங்கோ வீட்டுக்கு முன்னாடியே நின்று கோஷம் போட்டு அதுக்கு காவல்துறையில கைதான அருண் பாரதி. அப்ப நான் சொன்னேன் இல்ல, செந்தமிழன் தேர்தல் கிட்ட இருக்குது, நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது, சொன்னா கேளுன்னு. இல்ல ஏகலை இவனை விடக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு வார்த்தைகளை நிறைய தவறாக அவர் நிறைய பயன்படுத்தினாங்க. அதனால அதற்காக வேண்டியாவது எதிர்ப்பை பதிவு பண்ணணும். இல்லைன்னா எவனுக்குமே காவல்துறை தேடிட்டு இருக்கா, இவங்க போய் நேரடியாக சொன்னதுக்கு எவனுக்குமே இங்க சொரணம் இல்லைன்னு நினைச்சிருவாங்க. அது விடவே கூடாது அப்படின்னு தான் போய் எதிர்ப்பு தெரிவிச்சு போனாங்க. கைதாகிட்டு ஒரு 15 நாள் உள்ள இருந்தாங்க. அப்ப 15 நாளுக்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியாக இந்த கைது மட்டும் அந்த காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கில் 100கணக்கில் இல்லை, அப்படி அங்கும் இங்கும் எந்த வேலைகளும் யாரும் முன்னெடுக்காம செய்து விட்டுட்டு போராடுறதுக்குன்னு வரவங்களையும் கூட பிரித்து விட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஒன்று கூடுற இடத்துல கூட அவங்களுடைய ஆட்களாக வரக்கூடிய எட்டப்பன் மாதிரி இருக்கக்கூடிய கோஷ்டிகள் உள்ள நுழைஞ்சி மடமாற்றி இப்படியாக அந்த போராட்ட களத்தை நெருப்பாக வரும், அப்படியே சாம்பலா நீட்டு போற மாதிரி ஆகும். அன்னைக்கு நான் பார்த்துருக்கேன் பல இடங்கள்ல. இந்த துரோகத்தையும் நம்ம பேசி பதிவு பண்ணணும் ஒரு பேட்டியிலையும்.